நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா பதிவுல, இந்த ஆச்சரியட்ரேனியாவோட புறநகரங்கள்லாம் ரஷ்யா ஈஸியா முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஸ்லோவியூக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நோவோ பக்முட்காக்கு போறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. இது அடுத்த டிஃபென்ஸ் பெல்ட் நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ உக்ரைனியன்ஸோட இந்த 47வது மெக்கானிக்ஸ் பிரிகேட் தான் இந்த ஆச்சரியட்ரேனியால போய் இப்போ சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த 115வது பிரிகேட் இப்போ வரைக்கும் செட்டில் ஆக போல தெரியல. ஏதோ பேச்சுவார்த்தைலாம் நடந்துட்டு இருக்குமா இருக்கும். இல்ல என்ன டிஸ்மேண்டில் பண்ண போறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் ஆனா இப்போ அந்த இடத்துல தாக்குதல் நடத்தினது 47வது மெக்கானிக்ஸ் பிரிகேட் தான் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஸோ இப்போ இந்த 47வது மெக்கானிக்ஸ் பிரிகேட் இந்த பெர்பச்சி, சங்கிவிகா இந்த பகுதியெல்லாம் காப்பாத்திட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து ரீடிப்ளாய் பண்றாங்க அப்படின்னா பண்ணிதான் ஆகணும். ஏன்னா அடுத்த டிஃபென்ஸ் பெல்ட்டுக்கு ரஷ்யா வந்துட்டாங்க. ஸோ அப்படி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இதுக்கு மேல பிரதானமா இந்த 47வது மெக்கானிக்ஸ் பிரிகேட் இந்த சொலோவியூ, நோவோ பக்முட்கா அப்படி இல்லைன்னா கூட நோவோ பக்ராஸ்க், நோவோ பெர்ஷாசில்கா, ஷொக்கில், எஹான்விகா இந்த பகுதி எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுமா இல்லையா? ஸோ அதனால ஏன்னா இதோட பின்புறத்துல வந்து ரஷ்யா வந்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய மெக்கானிக்ஸ் பிரிகேட், டெரிட்டோரியல் டிஃபென்ஸ் பிரிகேட்ல பிரச்சனையாயிரும். ஸோ அதனால 47வது மெக்கானிக்ஸ் பிரிகேட் இந்த பகுதியில காப்பாத்துறதுக்காக அந்த சைடு வந்து வந்துட்டாங்க, ரீடிப்ளை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது, இந்த பெர்பச்சி, செங்கிவிகா இதுக்கு புறநகரத்துல இருக்கக்கூடிய இந்த மரவரிசைகள்லாம் கூடிய சீக்கிரத்துல ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். ஒரு சில மணி நேரங்கள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். ஸோ இப்போ 47வது மெக்கானிக்ஸ் பிரிகேட் ஆச்சத்ரேனியாவோட தெற்கு பகுதியில இருந்து சண்டையை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேளை ரஷ்யாவோட மெக்கானிக்ஸ் பிரிகேட்லாம் இதுக்கு மேல ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா இந்த சொலோவியல பயங்கரமான தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லா ஏர் ஸ்ட்ரைக் தான் ரஷ்யா பண்ணிட்டு இருக்கிறது. இதனால அந்த இடத்துல வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. உக்ரைனோட வீரர்கள்லாம் கொண்டு வந்து அதிகமா ரீடிப்ளாய் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ரண்ட் லைன்ல சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அந்த நோவோ பக்முட்கால தான் சண்டை நடக்குதுக்கு அதோட பாதி வரைக்கும் வந்துட்டாங்க அப்படின்றது போல ப்ரோ ரஷ்யன் சோர்சஸ் சொல்றாங்க. இன்னும் உக்ரைனியன் சோர்சஸ்லாம் சொல்லல. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய டெரிட்டோரியல் டிஃபென்ஸ் பிரிகேட் சீக்கிரமா பின்வாங்கிடுவாங்க. பின்வாங்கிட்டாங்கன்னா நீங்க ஒரு லைன் வரைஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ரஷ்யா வந்து முன்னேறிட்டாங்க. ஆஸ்திரேலியா கீழே நோவோ பக்முட்கா அதுக்கு கீழே பெர்பச்சி, சென்கிவிகாலாம் வந்துருச்சுன்னா ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த இடத்துல ரஷ்யா வந்ததா அர்த்தம். இப்போ இந்த பகுதியில மீட் எடுக்க முடியுமானா அதெல்லாம் கேள்விக்குறி தான். உக்ரைனால அஃபென்ஸ்ல இதுக்கு மேல பண்றது கஷ்டம் தான். அதெல்லாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்றது போல உக்ரைன் சொல்லிக்கிறாங்க இல்லையா? ஸோ அடுத்த வருஷம் அப்படிங்கிறது அதுக்கு இன்னும் டிலே ஆகுமே தவிர டிஃபென்ஸ் தான் பண்ணிக்க முடியும், அஃபென்ஸ் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறது போல சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த 2 வருஷத்துக்கு மேல நடந்துருச்சு இல்லையா? இந்த பிரச்சனையை எடுத்து பார்க்கும்போது அனலிஸ்ட்லாம் பெரும்பாலும் என்ன கருத்துக்கள் வைக்கிறாங்க அப்படின்னா, உக்ரைன்ங்கிறது இத்தனை நாளா டிஃபெண்டும் பண்ணலங்க. அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக் ரிட்ரீட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா பின் வாங்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். நம்ம ஆயுதம் குடுக்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பின் தான் வாங்குறாங்களே தவிர, அத வச்சு அவங்க முன்னேறி போய் தாக்கி அழிச்சு ஒரு பகுதிய மீட்டெடுத்து ரஷ்யாவ நிலைகுலைய வைக்கிற மாரி ஏதாவது செய்ய முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. நம்ம பணம் குடுக்கறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ரிட்ரீட் பண்றாங்க உக்ரைனியன்ஸ். அவ்வளோதான். இதுக்கு தான் உதவியா இருக்கே தவிர, மத்தபடி எதுக்குமே உதவி கிடையாது இதெல்லாம். அப்படிங்கிறது போல மேற்குலக நாடுகள்ல இருக்கக்கூடிய சில அனலிஸ்ட்டே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஏன்னா இப்ப வரைக்கும் உக்ரைனியன்ஸ் இந்த இடத்துல பின்வாங்கி இருக்கிறாங்கன்னு தான் பார்த்துட்டு இருக்குமே தவிர, பெருமளவுல போய் ஒரு இடத்த புடிச்சு, அது முக்கியமான இடத்த புடிச்சு ஏதோ வில்லேஜ் 1, 2 புடிச்சாங்க. கவுண்டர் ஆஃபென்சிவ்னு சொல்லி அவ்வளோதானே தவிர, மத்தபடி எதுவும் பண்ண மாரி தெரியல. அப்படி பார்த்தீங்கன்னா, எத்தன வில்லேஜ்ங்க இப்போ ரஷ்யன்ஸ் புடிச்சுக்கிறாங்க. எண்ணவே இல்ல இன்னும். இல்லையா? அவங்க அந்த டைம்ல முன்னேறி வந்து புடிச்சாங்கன்னா, நம்ம அப்ப எண்ணி பார்த்துட்டோம். பட் ஆனாலும் உக்ரைனியன்ஸ பொறுத்தவரைக்கும் அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இல்லையா? ஸோ அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே இருக்கட்டும். இப்ப நம்ம செய்திகளுக்குள்ள கன்டினியூஸா போயிரலாம். இப்ப ஏர் டாமினன்ஸ் வேணும். இப்போ உக்ரைன் வந்து முன்னேறுறாங்க அப்படின்னா, ஏர் டாமினன்ஸ் வேணும். இப்ப எப்படிங்க? ரஷ்யன்ஸ் வந்து ஏர் டாமினன்ஸ் இருக்கனால கொண்டு வந்து எல்லா பக்கத்துலயும் ஏர் ஸ்ட்ரைக் நடத்திட்டு போறாங்க. அதே போல உக்ரைனியன்ஸ்க்கு ஏர் டாமினன்ஸ் வேணும். வேணும்னா அதிநவீன விமானங்கள் வேணும். விமானங்கள் குடுக்கறதுக்கு அது இந்த எய்ட் பேக்கேஜோட வருதா? அப்படி இல்லைன்னா, டென்மார்க் போன்ற நாடுகள்லாம் வந்து குடுத்திருந்தாங்க இல்லையா? சத்தியம் பண்ணி குடுத்திருந்தாங்க இல்லையா? அந்த மாரி சத்தியத்த நிறைவேத்தணும். இப்ப அதுக்கு தான் உக்ரைனுக்கோட அம்பாசிடர்ன்னு அலோகேட் பண்ணியிருப்பாங்கல்ல டென்மார்க்லேருந்து ஓலே எக்பர்க். அவர் தரப்புலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, கவலைப்படாதீங்க. நாங்க என்ன சொன்னோம்? எங்க கிட்ட இருக்கிற என்டையர் ஃப்ளீட் F-16 உங்களுக்கு தரேன்னு சொன்னோமா இல்லையா? தரணுங்க. கண்டிப்பா தந்துருவாங்க. டெலிவரி பண்ணிருவோம். அப்படிங்கிறது போல அவர் தரப்புலேருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. ஆனா இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, அர்ஜென்டினா கிட்ட போய் அவங்க ஒரு அக்ரீமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. இது போல F-16 வந்து உங்களுக்கு குடுக்குறோம் அப்படிங்கிறது போல, விக்கிறோம் அப்படிங்கிறது போல அர்ஜென்டினா கிட்ட வந்து ஒரு அக்ரீமெண்ட் போட்டிருந்தாங்க. எப்படி? அர்ஜென்டினா இது போல எங்க கிட்ட இருக்கிற F-16 நீங்க வாங்கிக்கோங்க. நீங்க வாங்கி அத என்ன பண்ணுங்க, உக்ரைனுக்கு வித்துருங்க அப்படிங்கிறது போல சொல்லுவாங்களா? இல்ல அர்ஜென்டினா
இது போல இப்போதைக்கு தேவைப்படுறது யாருக்கு? உக்ரைனுக்கு. நீங்க எங்ககிட்ட காசு குடுத்து வாங்கிக்கோங்க. உக்ரைன் அத பயன்படுத்தட்டும். உக்ரைன் பயன்படுத்தி இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருந்ததுன்னா, அத நாங்க உங்ககிட்ட தர்றோம். வச்சுக்கங்க. அந்த டைம்ல அதுவரைக்கும் லீஸுக்கு குடுத்த மாரி இருக்கட்டும் உக்ரைனுக்கு. அப்படிங்கிறது போல பண்ணுவீங்களா? ஒண்ணுமே புரியல. என்னப்பா கணக்கு போடுறீங்க அப்படிங்க தெரியல. பட் ஆனா இவரு தரப்புலருந்து திரும்ப ஒரு ப்ராமிஸ் வந்துக்குது. எங்களுக்கு என்டையரா F-35 வரப்போகுது. அதனால F-16 எங்களுக்கு வேஸ்ட்டு. முழுமையா உங்களுக்கு குடுத்துர்றோம் அப்டின்றாங்க. அப்புறம் எதுக்குங்க அர்ஜென்டினாக்கு போட்டீங்க? அப்டின்ற கேள்வி வருது. பட் இதுக்கெல்லாம் பதில் வராது. செய்றாங்களா? இல்ல போலியான செய்திகளா இதெல்லாம்? அப்டிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன மாரி ஆளுங்கலாம் போலி செய்தி சொல்றத போயி, இப்ப நாடுகளே போலியான வாக்குறுதி குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி வருது. டென்மார்க் குடுக்குறாங்களா? இல்லையா? அவங்க எந்த அளவுக்கு நீதிவான்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் சமீப காலமா ரஷ்யா, உக்ரைனோட தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்லாம் போட்டு பூந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி விளையாடும்போது சில பல சேதாரங்கள்லாம் ஆகும் இல்லையா? அப்படி சேதாரமானதுக்கு எந்த அளவுக்கு ஆயிருக்கு? அப்படிங்கிறது இந்த மேற்குலக நாடுலேருந்து வந்து எஸ்டிமேட்லாம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா, ரூ. 1000 செலவாகுது அப்படின்னா, ரூ. 10,000 செலவாகுதுன்னு கணக்கு காமிச்சுருவாங்க உக்ரைன் தரப்புல குடுத்தா. ஸோ அதனால அவங்களே வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்க தானே பணம் குடுத்தாகணும். அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த குராஹவ் தெர்மல் பவர் பிளான்ட். இந்த பவர் பிளான்ட்ல ஏற்பட்டிருக்க சேதாரத்துக்கான எஸ்டிமேஷன் மட்டும் 24.65 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு செலவாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது போல ஒரு ஒரு தெர்மல் பிளான்ட்டையும் ரெடி பண்ணோம் அப்படின்னா, அடே அப்பா! போச்சு அவ்வளோதான். ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? ஏகப்பட்ட தெர்மல் பவர் பிளான்ட் அடிச்சுக்கிறாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அதிகமான செலவுகள். இப்ப ரெடி பண்ணாலும் என்னென்ன பண்ணுவாங்க? அது மேல குண்ட தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது நீ யோசிக்கணுமா இல்லையா? கொஞ்சம் கம்மியான விலையில இத எப்படி ரெடி பண்ணலாம்? இத எப்படி பாதுகாக்கலாம்? ஏன்னா இதுக்கு மேல பேட்ரியாட்லாம் வந்துரும். வச்சு சேவ் பண்ணுவாங்கன்னு ஏன்னா 60 பில்லியன் இல்லையா? அமெரிக்க டாலர் அளவுக்கான தொகை வந்து அலக்கீடு பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி அலோகேட் பண்ணும்போது அதிகமான பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் உக்ரைன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்துல இந்த மாரி தெர்மல் பவர் பிளான்ட்லாம் ரெடி பண்றதுக்கு இப்ப சீப்பா ரெடி பண்றதுக்கு என்ன வழி? இப்போ சமீபத்தில லுத்துவேனியாவா, லாத்வியாவா சொல்லியிருந்தாங்க இல்லையா? அவங்க நாட்டில இருக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ட்ல இருக்கக்கூடிய எக்யூப்மென்ட்ஸ்லாம் கொண்டு வந்து உக்ரைனுக்கு குடுக்குறோம் அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்ப அந்த வரிசையில ஜெர்மனி வந்திருக்கிறாங்க. நாங்க எங்க நாட்ல குளோஸ் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? தெர்மல் பவர் பிளான்ட் வேண்டாம்ன்ட்டு, பழசாயிருது. அதுல ஏதாவது எக்யூப்மென்ட்லாம் தேறுதான்னு பார்த்து அதெல்லாம் நாங்க தேத்தி எடுத்துட்டு வந்து உக்ரைனுக்கு குடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லா நாடுகளையும் போண்டி ஆக்குறாங்க. அதுல குறிப்பா ஜெர்மனி. ஸோ எல்லா நாடுகள்ல இருக்கக்கூடிய பழசு அது இதுன்னு எடுத்து கொண்டு வந்து உக்ரைனுக்கு குடுக்குறாங்க. அது ஆயுதத்திலருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே பழசுலருந்து எல்லாம் வந்துகிட்டு இருக்குது உக்ரைனுக்கு. இதுக்கெல்லாம் எப்படி காசு என்ன மாரி போடப் போறாங்கன்னு தெரியல. ஒண்ணு ஜெர்மனி போண்டி ஆகப் போகுது. அப்படி இல்லன்னா ஜெர்மனிக்கு அதிகமா காசு வரப்போகுது உக்ரைன்லேருந்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மரியோபோல்ல வந்து ஒரு ஃபேக்டரி வச்சிருந்தாங்க ஜெர்மனி. இந்த ஜெர்மனியோட இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாலயே இருக்கு. இந்த முன்னாடி வச்சிருந்தாங்க. இந்த கட்டுமான பொருட்கள்லாம் அதிகமா கட்டுவாங்க இல்லையா? அதுக்கான ஒரு ஃபேக்டரி இது குனாஃப்ன்னு சொல்ட்டு. இந்த ஃபேக்டரி வந்து பார்த்தீங்கன்னா, மரியாப்பூர்ல இயங்கிட்டு இருந்தது. நாங்க இங்கேருந்து க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறோங்க. வேலைக்கு முடியல. அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இன்னும் ரஷ்ய தரப்புலருந்து அதுக்கான எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வரல. ஏன்னா 4000 பேத்துக்கிட்ட வேலை செய்றாங்களாமா. சடனா ஒரு ஃபேக்டரி க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பும்போது, அங்க லோக்கல் கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் இவங்க கிளம்பிருவாங்க அந்த ஃபேக்டரிலருந்து எல்லாத்தையும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அதாவது இதுதான் வந்து மேற்குலக நாடுகள் ஒரு நாட்ட வந்து அச்சப்படுத்துறது, பயன்படுத்துறது. இப்போ இம்மீடியட்டா ஒரு 4000 பேத்துக்கு வேலை போகுது அப்படின்னா, ஏன்னா இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிக்கும்போது இப்படித்தான் நடந்தது. பல ஃபேக்டரி மெக்டொனால்ட்ஸா இருக்கட்டும், பலதும் இருக்கட்டும், இம்மீடியட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு குடுத்துட்டு வேற ஒரு நபர்களுக்கு $1 குடுத்துட்டு இந்த ரெனால்ட் கம்பெனிலாம் விட்டுட்டு வெளிய போனாங்க இல்லையா? ஸோ அப்படி போம்போது என்ன நடக்கும்னா, அந்த கம்பெனிக்கு நட்டமா இருந்தாலும், அங்க இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்களா, அவங்களுக்கெல்லாம் வேலை போயிரும். ஸோ வேலை போயிருச்சுன்னா பயம் வரும். அவங்ககிட்ட வந்து கரண்ட்டா இருக்கக்கூடிய அரசாங்கத்து மேல கோவம் வரும். ஏகப்பட்ட விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதே போல ஒரு வேலைய இப்ப மரியோப்போல்ல ஜெர்மனி பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த ரஷ்யாவோட அசெட்லாம் ஃப்ரோஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதுபோல ஜெர்மனியோடதையும் ஃப்ரோஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படிங்கிற ஒரு பயத்தினால இருக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குடுத்துட்டு போயிருவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இத்தன நாளா வார் ஸ்பான்சர் லிஸ்ட்ல இந்த குனாஃப் கம்பெனி இருந்துமே, காலி பண்ணாதவங்க இப்ப காலி பண்றாங்கன்னா, யூரோப்ல ஏதோ ஒரு மிக முக்கியமான முடிவுகள் எடுக்க போறாங்க. அது ரஷ்யாவோட அசெட்டுக்கு எதிரான முடிவுகள். ஒரு வேள அந்த அசெட்லாம் இதுக்கு மேல நம்மளே வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருவாங்க. அந்த ஒரு காரணத்தினால இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாமே இந்த மாரி ரஷ்யாவ விட்டுட்டு வெளியேறி ஆகணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம முன்னாடின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? இருக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பார்த்து சாங்ஷன் போடுறாங்கன்னா, இதுக்காக தான். அவங்களோட அசெட்டு, அவங்களோட சில பல இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது போல இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணிட்டே இருக்கிறாங்க ரஷ்யாலருந்து. முழுமையா காலி பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா, அ இது போல போக போக ரஷ்யால வந்து பதட்டம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. பட் ஆனா ரஷ்யா கவர்ன்மெண்ட் வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணலையாமா.
ரியாக்ட் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? வேற ஏதோ ஒரு நபர்கிட்ட குடுத்து அத எடுத்து நடத்துப்பா. சீனாவா, இந்தியாவா யாரோ ஒருத்தவங்க வாங்க வந்து எடுத்து நடத்துங்க அப்டிம்பாங்க. அப்டி இல்லன்னா அங்க இருக்கிறவங்களே லோக்கல்ஸு இத எடுத்து நடத்த போறாங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தானே. ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய பிரதானமான வருமானம் அந்த கம்பெனிக்கு வந்துட்டுருக்கு. அதாவது இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு அந்த கம்பெனி சம்பாரிச்சிருக்குது அப்டின்னா, 15.4 பில்லியன் ஈரோ அளவுக்கான வருமானம் அந்த கம்பெனிக்கு வந்திருக்குது. அதாவது 2022ஓட டர்ன் ஓவர். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வருவாய் வருது அப்டின்னா, ரஷ்யாவே அத எடுத்து செஞ்சுக்குவாங்க. ஏன்னா, அவங்க நாட்ல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷனுக்குலாம் அந்த கம்பெனி அதிக அளவுல உதவி இருந்திருக்கு. வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மேல ரஷ்யாவே எடுத்து நடத்திக்குவாங்க அப்டிங்கிற மாரி சொல்லப்பட்டு வருது. இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்டி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவ பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.